ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது இட்டாலியன் ஸ்டைலில் க்ரீமி சிக்கன் ஆல்ஃப்ரெடோ பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. இது நான் சிக்கன் போட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் வெஜிடேரியனாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மஷ்ரூம் இல்லைனா ப்ராக்கலி எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் பிரெஸ்ட்டை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் உங்கள் ஃபேவரட் சீசனிங் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி கேஜுன் சீசனிங்கும் லெமன் ஜூஸும் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரி பெரி இல்லாட்டி வெறும் கார்லிக் பவுடர், சில்லி பவுடர், சால்ட், பெப்பர் எது வேணாலும் போட்டுக்கலாம். சிக்கனுக்கு நம்ம ஃப்ளேவர் கொடுக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த மேரினேஷன். இப்போ ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஃப்ரையிங் பேன் கூட யூஸ் பண்ணலாம். இதே பேனில் தான் நான் நம்ம பாஸ்தாவையும் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஆலிவ் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம சிக்கன் பிரெஸ்ட்டை போட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். நல்ல கலர் கிடச்சிருக்கும். இப்போ அதை திருப்பி போட்டுட்டு பட்டர், ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரை போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பட்டர் என்ன பண்ணுன்னா அந்த சிக்கனை நல்லா மாய்ஸ்ட் ஆக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ட்ரிக்கு ஃபாலோ பண்ணும்போது உங்களோட சிக்கன் பிரெஸ்ட்டு ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ இதை ஒரு பிளேட்டில் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அது கொஞ்சம் கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியை கொதிக்க வச்சு அதில் உப்பு போட்டுக்கோங்க. நம்மளோட பாஸ்தாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாஸ்தா வேகட்டும். அது வேகிறதுக்கு இடையில் நம்ம மீன்வைல் இங்கே சாஸ் பண்ணிடலாம். ஸோ அதே பேனில் பட்டர், நிறைய கார்லிக், கொஞ்சம் வரமிளகா, நான் ஒரு 2 ட்ரை சில்லி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம். லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த பட்டர் வாசனை கார்லிக் வரும்போது பாலும் க்ரீமும் ஆட் பண்ணணும். இதுக்கு மாவெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, ஒயிட் சாஸ்க்கு பண்ணுற மாதிரி. இந்த பாலும் க்ரீமும் கூட இந்த பார்மசான் சீஸ், இது நான் யூஸ் பண்ணுறது வீகன் பார்மசான் சீஸ். இதோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன். அதை மிக்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு சாஸ் இந்த மாதிரி நல்ல எமல்சிஃபை ஆகி ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கிடச்சிருங்க. இதில் ஃபைனலாக சால்ட், பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற பார்ஸ்லே அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆல்ஃப்ரெடோ சாஸ் ரெடி. இந்த சாஸ் ஒயிட் சாஸ் பாஸ்தா உங்களுக்கு பிடிக்காட்டி கூட இது அடிக்டிங்காக இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை இந்த மாதிரி வடிகட்டி இந்த சாஸில் ஆட் பண்ணிடுங்க. நல்ல லேஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் குக் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பாஸ்தாவை அதில் போட்டோன்னா அது சாஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளோட சிக்கன் நான் சொன்ன மாதிரி இல்லாட்டி நீங்கள் மஷ்ரூமு, ப்ராக்கலி எல்லாம் லேசாக எண்ணெயில் வதக்கி அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா உங்களோட சிக்கன் ஆல்ஃப்ரெடோ ரெடி. இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி yummy.com இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணுங்கள்.